ஹாய், டே 118 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். 365 days 365 மூவிஸ் தான் அது. ஸோ டெய்லி ஒரு மூவி நம்ம தேட்டரில் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து 118th மூவி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ மூவி நேம் பார்த்திங்கன்னா மகாவதார் நரசிம்மா. இந்த மூவி வந்து ஒரு 4-5 லாங்குவேஜில் வந்துருக்கு. ஸோ ஹிந்தி, தமிழ், தெலுங்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பார்த்தோம். ஸோ தமிழ்லேயே நமக்கு ஷோ அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ மூவி வந்து தமிழ்லேயே பார்த்துட்டோம். இது ஒரு அனிமேஷன் மூவி. ஸோ மூவியோட கதை என்னென்னா, இப்போ ஒரு நரசிம்ம அவதாரம், விஷ்ணு வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்திருப்பார். ஸோ இது புராண கதை தான். ஸோ அந்த கதையோட ஒரு பாட்டு தான். அவர் எப்படி வந்து அந்த அவதாரம் எடுத்தார், ஸோ யாரை அழிக்கிறதுக்காக அந்த அவதாரம் எடுத்தார் அப்படின்றது தான் வந்து இந்த மூவியோட வந்து கதையே. ஸோ தூண்லேயும் இருப்பார், துருமுலையும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த கதையை. ஸோ அந்த கதையோட ஒரு வேர்ஷன் தான் வந்து இந்த மூவியை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது எப்படின்னா, ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அந்த ஹிரண்யா பிரதர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ 2 பேர் அண்ணன் தம்பி, ஹிரண்ய கைபு அண்ட் ஹிரண்யாக்ஷான்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்து பல சக்திகளை அந்த அரக்க குலத்தில் பிறந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சில சக்திகள் கிடைக்கும். ஸோ அது மூலயமா வந்து அவங்க வந்து விஷ்ணுவை வழிபடுறவங்களை அழிக்கிறதும், ஸோ இந்த உலகத்தை ஆளணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தேவர்களை அழிக்கிறதும் சொல்லிட்டு ரொம்ப வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து இவங்களோட எண்ணம் என்னென்னா வந்து விஷ்ணு வந்து வரணும், அவர் வந்து இவங்க வதம் பண்ணணும், அப்போ தான் வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு விடுவு காலம் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த அரக்க குலத்தை காப்பாற்றுறதுக்காக வந்து அவங்க இது மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் வந்து அந்த தம்பி வந்து என்ன பண்ணுவார், அந்த பிரதர்ஸில் தம்பி வந்து பூமி மாதாவை வந்து ஒரு கடத்தி வந்து வச்சுருவார். ஸோ வந்து ஒழிச்சு வச்சுருவார் கடலுக்குள்ளே. ஸோ அப்போ வந்து அதை காப்பாற்றுறதுக்காக விஷ்ணு வருவார்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணுவார். ஸோ அவர் என்ன பண்ணுவார், விஷ்ணு வந்து நேரடியாக வராமல் ஸோ அந்த வாராக அந்த அவதாரம் வந்து எடுத்து வந்து அவர் வந்து வதம் பண்ணிவிடுவார். ஸோ இது வதம் பண்ணதான் இவருக்கு வந்து அண்ணனுக்கு வந்து இன்னும் கோவம் அதிகமாகிடும். ஸோ அவர் எப்படியாச்சும் அடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கண்ணில் படுற எல்லா வந்து விஷ்ணு பக்தர்களையும் கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பண்ணிகிட்ருப்பார். அதுக்கப்புறம் வந்து இவர் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தார்னா அவரோட குரு என்ன சொல்லுவார்னா, நீ என்ன தான் பண்ணாலும் ஸோ விஷ்ணுவை வந்து நீ அழிக்கணும்னா உனக்கு இந்த சக்தி பத்தாது, நீ இன்னும் வந்து வரம் வாங்கணும், நீ பிரம்மதேவனுக்கு தவம் வந்து வரம் வாங்கிக்கோன்னு சொல்லுவார். ஸோ அப்போ இவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு பெரும் கடும் தவத்தை வந்து அவர் இருப்பார். ஸோ இவர் தவம் இருக்கிற நேரத்தில் வந்து இவரோட மனைவி வந்து கர்ப்பமாக இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும்னா, இவர் இந்திரன் வந்து அவங்க மனைவியை வந்து கடத்திட்டு வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணுவார். ஸோ அப்போ வந்து நாரதர் தடுத்து நிறுத்தி அவரை வந்து தப்பான வழியில் போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த மனைவி வந்து அவங்க அந்த கர்ப்ப காலத்தில் இருக்கும்போது ஸோ அவங்க வந்து விஷ்ணுவோட வழிபாடுகளை கேட்டு மன அமைதி அடைகிற மாதிரி அவர் வந்து ஒரு இடத்துல அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கருவிலே அந்த குழந்தை வந்து விஷ்ணுவோட கதைகளையும் ஸோ அவரோட புகழையும் வந்து கேட்டே வந்து வளர்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இவர் அந்த தவத்தை முடித்ததுக்கப்புறம் வில்லன் வந்து அந்த தவத்தை முடிச்சதும் பிரம்மதேவர்கிட்ட வரம் கேட்பார். அவர் என்ன கேட்பார்னா, இந்த 3 உலகத்தையும் நான் தான் ஆளணும், ஸோ என்னை அழிக்கிறதுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அது சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அதில் சொல்லியிருப்பார். ஸோ வந்து இந்த வானத்தையும் இருக்கக்கூடாது, பூமியிலையும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி வந்து எந்த அஸ்திரத்தலையும் அழிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லி அவர் கொஞ்சம் அழிவே இல்லாத மாதிரி ஒரு வரத்தை வந்து வாங்கிக்குவார். ஸோ வாங்கினதுக்கப்புறம் நேராக வந்து அந்த தேவர்கள் இருக்க இடத்துக்கு போய் எல்லாரையுமே அடிமையாக்கி ஸோ மொத்த உலகத்தையும் ஆளணும் அப்படின்னு நினைப்பார். ஸோ 5 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தை பிறந்து 5 வயசு ஆகிருக்கும். ஸோ அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த அரக்க குலத்தில் பிறந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் முழுக்க வந்து ஒரு விஷ்ணு பக்தராகவே அந்த குழந்தை வந்து இருக்கும். இது வந்து அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது. ஸோ அவர் என்ன சொல்லுவார்னா, இது வந்து விஷ்ணுவோட வேலையாக தான் இருக்கும், அதனால் அந்த குழந்தைய கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே அந்த குழந்தைய வந்து கொல்லவே முடியாது. ஸோ எல்லா நேரத்துலேயும் வந்து அந்த விஷ்ணு வந்து அந்த குழந்தைய காப்பாற்றுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அனிமேஷன் மூவியாக இருந்தாலுமே ஸோ அந்த அரக்கர்கள் காட்டும்போது நமக்கு அந்த அனிமேஷன் மாதிரி தெரியும். ஸோ இந்த குழந்தைலாம் பார்க்கும்போது ரொம்ப வந்து அந்த டிவைன் ஃபீல் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அந்த பாவமாக ஒரு ரொம்ப வந்து சாந்தமாக இருக்க ஒரு ஃபேஸும் அந்த டைலாக்ஸ் டெலிவரியுமே ரைட்டிங் எல்லாமே கூட ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து அந்த ஆக்ஷன் சீன்ஸ் எந்த அளவுக்கு வந்து 3Dலேயும் வந்து 3Dல தான் பார்த்தோம் நம்ம இந்த மூவி வந்து. ஸோ 3Dயுமே நல்லா வந்து ஒர்க் ஆகிருக்கும். ஸோ அந்த ஆக்ஷன் சீன் ஸ்டார்டிங்கில் அப்படியே ஆரம்பித்து ஸோ இந்த டிவைனுக்குள்ளே போகும்போது அந்த ஒரு அமைதி வந்து அப்படியே ஸ்லோவாக வந்து மறுபடியும் வந்து கிளைமேக்ஸில் மறுபடியும் வந்து ஒரு பேங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன தான் வந்து புராண கதையாகவே இருந்தாலும் தெரிஞ்ச கதையாகவே இருந்தாலுமே ஸோ இவங்க வந்து இது படமாக எடுக்கிறதுல எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணாமல் பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டோரியை கொண்டு வந்து ஸோ அதுக்கப்புறம் அது அந்த மூவ் பண்ணி போகிற மாதிரி என்ன தான் இது வந்து நரசிம்மர் அவரோட மூவியாகவே இருந்தாலுமே ஸோ இந்த பிரகலாதன், அந்த குழந்தை பேர் வந்து பிரகலாதன். ஸோ அந்த பிரகலாதன் எப்படி அந்த விஷ்ணு மேலே வந்து ஒரு பக்தியோடு இருந்தார், அவரோட பக்தியை காட்டுற மாதிரி தான் வந்து
இந்த மூவி ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். கிளைமேக்ஸில் தான் வந்து அந்த நரசிம்ம அவதாரம் வந்து ஒரு வெளியில் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ கதைப்படியுமே வந்து அப்படி தான் வந்து வந்திருக்கும். ஸோ அந்த சீன் எல்லாமே வந்து ஃபைட் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கிளைமேக்ஸில் நடக்கிற அந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பக்தி படத்துக்கான எல்லாமே வந்து இந்த படத்தில் இருக்குது. ஸோ அந்த அனிமேஷன் படத்துக்கான எல்லாமே வந்து இந்த படத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மூவி வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம். ஸோ இந்த புராண கதையை வந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறத விஷுவலாக பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நல்லாவே வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி லைன் வச்சு ஸோ எல்லாருக்கும் புரியுற மாதிரியே வந்து ரொம்ப நீட்டாக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அனிமேஷன் எல்லா ஒர்க்குமே நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மூவி நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஆல்ரெடி மூவி பார்த்துருந்தீங்கன்னா ஸோ 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்றதை கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். டே 118 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் மகாவதார் நரசிம்மம். விஆர் மாலில் பார்த்துருக்கோம். 12:50 PM.